ஹலோ எவ்ரிஒன். ஸோ இந்த வீடியோல, இந்த கிளாஸ்ல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி பார்த்த கமாண்ட்ஸ்ல எதெல்லாம் மிஸ் பண்ணியிருக்கோமோ, அத வந்து பார்க்க போறோம். சரி வாங்க பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி வீடியோல ஹெல்ப்ன்னு டைப் பண்றேன். இதுக்கு முன்னாடி வீடியோல நம்ம எது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, எம்டி அதாவது ஒரு ஃபோல்டர் எப்படி கிரியேட் பண்றது, எப்படி டெலீட் பண்றதுன்றது வரைக்கும் பார்த்தோம். அதாவது எம்டியும், ஆர்டியும் நம்ம பார்த்துட்டோம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மூவ். ஓகேங்களா? ஸோ என்ன சொல்றாங்க? மூவ் ஒன் ஆர் மோர் ஃபைல் டு ஒன் டைரக்டரி டு அனதர் டைரக்டரி. அதாவது ஒரு ஃபோல்டர்லேருந்து இன்னொரு ஃபோல்டருக்கு ஒரு ஃபைலையோ இல்லை நிறைய ஃபைல்ஸையோ மூவ் பண்ணுறது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி மூவ் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, மூவ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஹெல்ப் மூவ். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க பாருங்க, மூவ் ஃபைல்ஸ் அண்ட் ரீநேம் ஃபைல்ஸ் அண்ட் டைரக்டரிஸ். அதை ஃபைலை மூவ் பண்ணலாம், இல்லை ரீநேம் பண்ணலாம், ஃபைலை மட்டும் இல்லை ஃபோல்டரையும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அப்படி மூவ் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, மூவ் அப்படின்னு கமாண்ட் டைப் பண்ணிவிட்டு, இந்த ஸ்விட்ச் ஒய்யும் ஸ்விட்ச் மைனஸ் ஒய்யும் தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா விட்டுடலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா, எந்த டிரைவில் எந்த பாத்தில் எந்த ஃபைல், அதாவது சோர்ஸ், சரிங்களா, எங்கே இருக்கிற ஃபைல் அப்படின்னு சொல்ல போகிறோம். அப்புறம் எந்த இடத்துல டெஸ்டினேஷன், சரிங்களா, எந்த இடத்துல வந்து அதை மூவ் பண்ணணும், அதாவது கட் பண்ணி பேஸ்ட் பண்ணணும் அப்படின்றத சொல்லணும். அதுக்கடுத்து ரீநேம் பண்ணுறதா இருந்தால் மூவ் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு, அதே மாதிரி டிரைவ் பார்த்து டைரக்டரி நேம், ஃபோல்டர் நேம், இங்கே என்ன நேம் கொடுக்குறோமோ அதே நேம் அந்த பக்கமும் கொடுக்கலாம், இல்லை நேம் மாற்றியும் கொடுக்கலாம். பட் இங்கே இருக்கிற ஃபோல்டர் அங்கே மூவ் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இதை நம்ம இப்போ டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஒரு நிமிஷம். சரிங்க. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம எப்போவும் ஓப்பன் பண்ணுற மாதிரி சி டிரைவ்க்குள்ள டெஸ்ட் அப்படின்ற ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, டி டிரைவை ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். டி டிரைவ் தானே இது? டி டிரைவ் தான். 2 டிரைவை என்ன பண்ணிட்டேன், ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன். இப்போ ஏற்கனவே இங்கே சி டிரைவ் டெஸ்ட்டுக்குள்ள டெஸ்ட் ஃபைல் அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்கு. அந்த ஃபைலை நம்ம காப்பி பண்ணால் இங்கே ஒரு ஃபைல் இருக்கும், அதே ஃபைல் இந்த பக்கமும் வரும். சரிங்களா? ஆனால் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மூவ் பண்ண போகிறோம். அதை கட் பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். சரி, அவங்க சொன்ன மாதிரி நம்ம இப்போ ஸ்கிரிப்டை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு மூவ் அப்படின்னு டைப் பண்ணணும், ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும், எங்கே இருக்கிற ஃபைல் அப்படின்னு சொல்லணும் இல்லைங்களா? சி டிரைவ்க்குள்ள டெஸ்ட் அப்படின்ற ஃபோல்டருக்குள்ள டெஸ்ட் ஃபைல் டாட் டிஎக்ஸ்டி அது எங்கே மூவ் பண்ணணும், டி டிரைவுக்கு உள்ள. ஸோ பாருங்க, இந்த பக்கம் இருந்த ஒரு ஃபைல் இந்த பக்கம் மூவ் ஆயிடுச்சு. சரிங்களா? உங்களுக்கு நல்லா தெரியணும் அப்படின்னா பாருங்க, ஃபைலை பெருசு பண்ணிட்டேன். சரிங்களா? ஒரு நிமிஷம். சரி, ஃபைலை பெருசு பண்ணிட்டேன். இப்போ பாருங்க, நான் என்ன பண்ணுறேன்னா டி டிரைவில் இருக்கிறத மறுபடியும் சி டிரைவுக்கு மூவ் பண்ண போகிறேன்.
ஸோ இப்போ என்ன பண்ணணும், மூவ் ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு டிக்கு உள்ள இருக்கிற டெஸ்ட் ஃபைல் டாட் டிஎக்ஸ்டி இது என்ன பண்ணணும், சி டிரைவுக்கு உள்ள டெஸ்ட் அப்படின்ற ஃபோல்டருக்குள்ள மூவ் பண்ணணும். இது பாருங்க, அந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் வந்துடுச்சு. சரிங்களா? சரி, இப்போ ஃபைல் எப்படி மூவ் பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டோம். சிங்கிள் ஃபைலை நாம் பார்த்துட்டோம். மல்டிபிள் ஃபைல்ஸை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரை பண்ண ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா?